சேர்ந்த கல்லுகடை ஐயா கனகராஜ் அவர்கள் எங்களது திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு வட்டம் கர்ணம்பாக்க கிராமம் எங்களது ஆரணி சுகந்தி நாடக மன்ற ஓனர் இ முருகனையா அவர்களுக்கு வாங்கியுள்ளார். மன்னர் அவர்களுக்கு எங்கள் மன்றத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். ஐயா பெரியவரே வாசி பிள்ளை உட்காந்து மந்தி உட்காந்துக்கிற மாதிரி உட்காந்துக்கிறாரு. எனக்காக சாமி உள்ளே காத்துட்டு இருப்பாரு. தலைமை எடுத்துட்டு போனோம். காலத்தாமது போனா அவரோட கோபத்துக்காக கொஞ்சம் தள்ளி உட்காரல. ஏன்னா என் வாசிப்பில் உட்காந்துட்டு இருக்கீங்க. தண்ணி கொண்டு எடுத்து போறீங்களா? ஆமா, கொஞ்சம் தள்ளி உட்காந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, பார்த்தவனுக்கு எப்படிதான் தெரியுது? இல்ல, எப்படிதான் தெரியுதுன்னா என் வீட்டு வாசிப்பில் உட்காந்தீங்க, என் வீட்டுல வாய்ப்புல உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கீங்களே. கொஞ்சம் தள்ளி உட்காந்து பிடிக்கிறேன். சரி, எனக்கு ஒரு தாகமா இருக்குமா? முடியல. அதாவது எச்சில் பட்ட தண்ணி சிவ பூஜைக்கு ஏறுவையாகாதான். ஆகவே சிவ பூஜை பண்ணணும். அதன் பிறகு சுவாமி இருக்கணும். அதன் பிறகு மத்தவங்களுக்கு இந்த தண்ணி கொடுக்க முடியும். நீ கொஞ்சம் உட்காருங்க. எனக்கு சாமி காத்துட்டு இருக்காரு. எச்சில் பட்ட தண்ணி ஆகாது அப்படிதான் சொல்றேன். இத பாரு, என் தாகத்துக்கு தண்ணி கொடுக்க மாட்டியா? கண்டிப்பா கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாது. தண்ணின்னு வந்து கேக்குறேன். தண்ணீர் கொடுக்குறாளா? ஆமா, ஆனா யாரு பேசாதீங்க. தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறேன். நீ ஆமா, எல்லாத்துக்கும் தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறேன். கண்டிப்பா தண்ணீர் எடுத்து போனியே. நடந்ததா? ஐயா, தண்ணீரை இணைத்து வருகின்ற ஒரு முரட்டு மனிதன் வந்தார். கற்பனைக்கு துணிந்தார். பலவாறு நல்ல கருத்துக்களை கூறினேன். ஏற்க மறுத்தது செவி அவனுக்கு, பிறந்தது கோபம் எனக்கு. அருவியாக போக வேண்டும் என்று சாபத்து கொடுத்துட்டேன். அந்த பாவி சாபம் வாங்கிட்டு எங்க போனானோ
பாசமேனோ நீ